இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளை பத்தி பேச போறோம். அதாவது வீட்டுக்கு கிடைக்கிற பொருள். இது கடையில போய் கேட்டாலும் ஈஸியா கொடுத்துருவாங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்க சொல்லுவாங்க இது எடுத்தால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால் பியர் ப்ரெஷர்னால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது முதல்ல எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளை பற்றி பேச போகிறோம். அதாவது வீட்டுக்கு கிடைக்கிற பொருள். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டொபாக்கோ, அதாவது சிகரெட்டோ இல்லை ஒரு ஆல்கோஹாலோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா மைனர் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும், அது எடுக்கிறதும் தப்புன்னு தெரியும். ஸோ நிறைய பேர் அதை கொடுக்க மாட்டாங்க. இதனால வந்து குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்காது. மற்ற போதையேற்ற பொருளும் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு கிடைக்காது. பட் குழந்தைங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடைக்கிற பொருள். இது கடையில் போய் கேட்டாலும் ஈஸியாக கொடுத்துருவாங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயிண்ட் தின்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்து நெயில் பாலிஷ் ரிமூவரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னர் இருக்குங்களா, ஒயிட்னர் கரெக்ஷன் லிக்விட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு குழந்தைங்க அதை எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஃபியூல், அதாவது இந்த பெட்ரோலு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் மூந்து பார்த்து அவங்களுக்கு வந்து அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்தால் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்க சொல்லுவாங்க இது எடுத்தால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால் பியர் ப்ரெஷர்னால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது முதல்ல எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து எடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அது எடுக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுவே அடிக்ட் ஆகிடும். அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப தேவைப்படும். சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஏறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போயிட்டு ஒரு துணியை எடுத்து அதில் வந்துட்டு இதை ஃபுல்லாக நினச்சி அதை எடுத்து உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை எடுத்து மூந்து அதில் போதை ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் நாங்கள் நார்மலாக என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது இன்ஹேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹேலன்ஸு என்னென்ன பாதிப்புகள் உடம்புக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது இன்ஹேல் பண்ணுறாங்க. ஸோ லங்ஸுக்கு போகுது. ஸோ லங்ஸில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்துட்டு அந்த லங்ஸில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு இதனால ப்ரீத்திங் இஷ்யூஸ் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஹேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நார்மலாக உள்ளே போகாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இது ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் உடம்புக்குள்ளே போகும்போது லிவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொருள் வந்து அடிக்கடி உள்ளே போக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகும். அவங்களுடைய லாங்கிவிட்டியும் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஹேலன்ஸ் எடுக்கிறதுனால மூளைக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது லங்ஸில் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அது மூளைக்கு தான் போகும். ஸோ மூளைக்கு போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மூளையில் கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர்னு இருக்கும். ஸோ மூளை வந்து நமக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு மெமரிக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம். பட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் மேட்டர் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகிடும் இந்த இன்ஹேலன்ஸ் அடிக்கடி இருக்கிறதுனால. இந்த ஒயிட் மேட்டர் டிஸ்ட்ராய் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதனாலேயே குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த லேர்னிங் மெமரி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அவங்க அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு ஒரு முக்கியமான காரணி. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து இன்கேஸ் இது எடுக்கிறதுனால கார்டியாக் அரித்மியாஸ், இந்த ஹார்ட்டோட ரிதம் வந்து மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் சில பேருக்கு வந்து டெத்தும் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, இதுலேருந்து குழந்தைங்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் தாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் எடுக்கிறது தப்பான விஷயன்றதை எஜுகேட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு குழந்தைங்களுக்கு எப்போ நீங்கள் சொல்லித்தரீங்களோ, எப்போ இது குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்களோ மற்றவங்களும் எஜுகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் வந்துட்டு அங்கேயே நீங்களே ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ப்ரிவென்ட் பண்ணும்போது இது வந்து எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க, இதுக்குள்ளே போகாமல் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நார்மலாக வந்து இந்த பெட்ரோல்லாம் என்ன ஹார்ம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு வந்து ஒரு நாலேஜே இருக்காது. இன்கேஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓகே ஃபைன் இதெல்லாம் மூந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கிளியராக தெரியும். இன்கேஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூந்து பார்த்தாலும் சரி அதை பண்ணக்கூடாதுன்றது அவங்க கிளியராக போய் சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை எஜுகேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது தயவு செஞ்சு போய் எஜுகேட் பண்ணுங்கள். ஸோ அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே போகாமல் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.